Chai with Chitra. எதுக்கு உங்களை அடிப்பார் மார்கெட்ஸ்? ரைட்டு. அதே அவருக்கு வந்து டீ வந்து இதில் போட்டு டீ வரும், நம்ம தான் கொண்டு போவோம். அதை வந்து அவருடைய லேஸ்ட் அது சிந்திச்சு கேமரா வச்சுட்டேன். ஐ பாஸ் தட் ஷூரில் அப்படியே பொருளே வரும். அப்போ எங்கள் சீஃப் அவர் சீஃப் நின்று அவர் பயந்துட்டு மிலிட்ரி மேன் அவர் கொஞ்சம் ஓரமாக நிற்பார். அவர் பொறுத்தையோ அறிவிக்கிட்டவனே ஒழுங்கு கையில் கொடுக்குறதா அந்த மாதிரி பயங்கர கோவம் வரும். அப்புறம் சரி அப்படின்னு இந்த பார்த்து சொல்லுவார். இன்ஃபினிட்டி கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மார்க் போடுவார். இந்த இன்ஃபினிட்டி ஒன்று இருக்குது, அது சமயத்தில் மாறும் லேசாக மாறும்போது அதை எடுத்துட்டு க்ளீனாக அவரே மார்க் கொண்டு போய் இங்கே இதான் இன்ஃபினிட்டி அந்த மாதிரி அவர்கிட்ட அந்த மாதிரி இருந்தால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணோன்னா ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண இந்த மாதிரி சர்வீஸிங் அந்த மாதிரி அப்புறம் சார்கிட்ட ஒர்க் பண்ணோம். அதை வச்சுட்டு இப்படி போயிட்டு இருந்தது. எப்படியோ ஒரு கேமராமேன் ஆகணும்னு ஆசை வரும்போது ஆர் சுந்தரராஜன் சாரும் அனுமோகன் ஆர் சுந்தரராஜன் சார் படங்களை முடிவு பண்ணிவிட்டு டாப்பில் இருக்காரு, பெரிய ஹிட். ஆமாம். அதுக்கப்புறம் அனுமோகன், பாலானந்த், இவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டீயில் இது இப்போ பாலராஜா அசிஸ்டண்ட். அப்போ எல்லோரும் தான் பாலராஜா அசிஸ்டண்டா அப்புறம் அப்போ பேசுவாங்க. அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, அந்த கேமரா அசிஸ்டண்ட்டுங்க எல்லாம் ஒரு குரூப்பு சார். அப்போ அந்த என்னை கூப்பிட்டு பாலராஜா அசிஸ்டண்ட்னா கொஞ்சம் பேசுவாங்க எல்லோரும். பேச எங்கே ஆக்டிங்க போனால் அந்த ஏன் அங்கே இதோட பிரச்சனை கேட்பாங்க. இப்போ பேசிட்டே இருக்கும்போது சார் போது பாலானந்த் என்ன பண்ணால் சுந்தரராஜன் இந்த நான் பாடும் பாடல் ஒரு மேட்ரு இருக்குது சொல்லியிருக்கேன் பேச. திடீர்னு ஒரு நாள் பாலானந்த் டாக்டர் போய் பார்த்தோன்னா ராசுந்தரன் பார்த்துட்டு வாயா சரி. அப்புறம் இந்த நான் பாடும் பாடல் ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க கேமராமேன். ஆமாம். கோவை தமிழ் ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி சங்கநாதன் ஒரு படம் பண்ணேன் சார், ராமநீடு. ஆமாம், தெலுங்கு படம். அது வந்து தமிழில் ஒரு படம் சங்கநாதம். அந்த எலக்ட்ரி இன்னொன்று எங்களுக்கு சார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆமாம். தாப்பா வந்து ப்ரொடியூசர். இது பண்ணார் சார் சின்ன கவுண்டர் டைரக்டர் உதயகுமார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சுப்பராயன் ஒரு ப்ரொடியூசரு. இவங்களாம் வந்து ஈரோடில் ஷூட்டிங். அந்த படம் எனக்கு வந்து இவர் நம்ம ராசப்பண்ண இவர் சூழல் போச்சு ப்ரொடியூசர் நஞ்சப்பண்ண ரெக்கமெண்டேஷன். அதான் ரெண்டாவது படம் நீங்கள் பண்ணது, கிளிப்பிள்ளைக்கு அப்புறம் இது. ஆமாம். அப்போ அந்த படத்தோட இதை வந்து நஞ்சப்பண்ண பார்த்தாரு. கிளிப்பிள்ளையோட ரெஸ்ட்லாம் பார்த்துட்டு தம்பி அண்ணனும் பார்த்துட்டு இவங்க ஒரு மனசில் வச்சுருக்காங்க அதை சரி நான் வந்து இது பண்ணேன். அப்போது நான் நஞ்சப்பண்ண சொல்லி நஞ்சப்பண்ண அவர் ஒரு கைட் பண்ணி அந்த படம் நடக்குது சார். படம் முடிஞ்சிச்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த நான் பாடும் படம் இது வாஜாருக்கு தெரியாது. ஒப்பந்தமான தெரியாது. ஆமாம் சார். எதாவது போயிட்டு எங்கே பண்ணி எங்கே ஆளக்கான சார் ஊருக்கு போயிருந்தேன் சார் போய் சொல்கிறது போயிட்டு பண்ணிட்டோம் சார். பண்ணிவிட்டு படமே முடிச்சிட்டிங்களா? படம் 2 படம் முடிஞ்சு போச்சு. கிளிப்பிள்ளை முடிஞ்சிடுச்சு, இதுவும் முடிஞ்சிடுச்சு. நான் பாடும் பாடல் பெரிய பப்ளிசிட்டியில் போகுது. ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்து ராஜராஜன் இவருக்கு ராஜராஜன் யாரோட வச்சுட்டு அவர் பேசாமல் இருக்கா. நான் என்ன பண்ண ஒரு நாள் இனிமேலாம் வந்தால் முடியாது இருக்காது. என் ஒய்ஃபை கூட்டினேன். என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன். என்னடா அது அப்படியே கேட்க மாட்டார். அந்த அம்மா வந்து ஒன்று கலக்கணும் அம்மான்னு அன்பா பொண்ணு மாதிரி வச்சுக்கோ கூப்பிட்டு போவோம். என் பையனை குழந்தை பெரிய பையனை கூப்பிட்டு போனேன். வச்சு பேசி சாப்பிடாதான் அப்படியே பார்த்தா இன்னும் திருடமாக இருந்தேன். இன்னும் என்ன பாடி என்ன ஒரு மாதிரி பொண்ணு சார் காலில் விழுந்தேன். என்னப்பா என்ன சார் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் சார்ன்ட்டு. ஓகே பார்த்தாரு. என்னடா என்னடா ஒன்று பண்ணல அப்படின்னாரு. இல்லை சார் ஆசையாக இருக்கு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் பேசலாம் மாதிரி போகிறேன். நீங்கள் போகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. ஆமாம். அது கண்ணெல்லாம் அப்படியே பெரிய சார். நான் அப்படி இல்லை அவங்க கூட அவருடைய கஷ்ட காலங்களில் அவரை கூடயே இருந்தேன். நான் இல்லை நான் இல்லாத இருக்கல, நானே என்ன ஓடி போயிடுவேன். அவர் எங்கே போனாலும் கூடயே ஓடி போயிடுவேன். அப்படி ஒரு அன்பாக இருந்தேன் சார். அதை அவர் என்றைக்கு அந்த நெருவு பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்போவே ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு கூடயே ஒரு நாய் மாதிரி கூடயே அவரும் வந்து
இப்படி வச்சுப்பார் சார். பேக் கொண்டாந்து கொடுக்குறாரு சார், அப்படியே ஃபுல்லாக ஒரு கட்டு பணம் இருக்குது சார், 10 ரூபா கட்டி வச்சுருப்பார் ஃபுல்லாக, அப்படியே கொண்டு வந்து வைப்பார். நம்பிக்கையாக கொடுப்பார். சரி வந்தால் சார் சந்தோஷமாக வேலை செஞ்சேன். சரணாலயம்னு ஒரு படம் சார். சரணாலயம். அது அதுக்கப்புறம் தான் நான் படம் பண்ணேன். சரணாலயம் ஒரு படம். அதை முதல்ல வந்து சுந்தரராஜன்கிட்ட நான் வந்து இந்த பாலன் ரெக்கமெண்ட் பண்ணி போனது. திருமால் படம். திருமால் எஸ்என்எஸ் திருமால். இங்கே கட்டி பில்டிங்கில் கட்டி அந்த அவர் தெரியும் போயிட்டு சார் ஓகே பண்ணியாச்சு. போயிட்டு எங்களுக்கு அது சங்கநாதம் முடிஞ்சோடனே இது சரணாலயம் போயிட்டு ஷூட்டிங் போயிட்டேன் சார். போயிட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். இப்போ மோகன், நளினி. ஆமாம். நம்ம ஊட்டியில் வந்து இந்த ஒரு பேய் பங்களா இருக்காங்க தான் போட்டாங்க. மொத்த பேர் அங்கே தான் கும்பல். இன்னும் லாட்ஜ் ஒன்று அது பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் ஷூட்டிங் ஆகுது. ஏதோ சாப்பாட்டில் சண்டை வந்துச்சு. அரிசி செல்லில் சண்டை போட்டார் சுந்தரராஜன். அவர் எப்பவுமே இந்த சாப்பாடு பிரியர் சார். அவர் ஏதோ அரிசியில் ஏதோ பிரச்சனை, அரிசி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார் சாப்பாட்டில். அது எப்படி அரிசியில் இப்படி போய் சண்டை வந்துச்சு சார். ஏதோ நின்றுச்சு ஷூட்டிங். படப்பிடிப்பே வந்துருச்சு. நானும் ஒன்றா இப்போ 10 நாள் ஆச்சு, 5 நாள் 15 நாள் சும்மா உட்காந்துருக்கோம். இங்கே மெட்ராஸ் மாநிலமாக இருக்குல்ல, ஏன்னா அதுன்னு சொல்லிட்டு குழம்புலான்ட்டு நைஸ் என்ன பண்ணிட்டு போட்டி தூக்கி தெரியாமல் பஸ்ஸை பிடிச்சி இதுக்கு வந்துட்டேன். எங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டேன். கோயம்புத்தூரில் அண்ணா ரஞ்சப்பண்ண ஆஃபீஸ் ஹோட்டல் வச்சுருக்கோம். ஹோட்டலு நான்வெஜ் பெரிய ஹோட்டல் வச்சு. ஆமாம். இந்த டென்ட் கீத்து கூட இருக்கும். அவருக்கு மேலே சாப்பாடாங்க. அங்கே வந்து அண்ணா ஊருக்கு போகிறேன், எத்தனை நாள் உட்காந்துருக்கு, நான் அங்கே போனாலும் கடைசினா அவர் நம்ம டிக்கெட் காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தார். வந்து செலவு பணம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற காலையில் சவுண்டு, டேய் வெளில வர யார் இந்த கிருபாசங்கர் இருக்கிறதுக்குன்னா டி.கே. சங்கர். டேய் வாடா சினிமா பேசு, வெளில வாடா வெளில வெக்கறியாங்க. எங்கள் அப்பா டேய் கூப்பிட்றாங்க முடியாது. அது எங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டு. ஆமாம். எங்கள் அப்பா வந்து காஸ்டியூமில் இருந்தார். நீங்கள் கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்க அந்த வரியில், டேய் என்ன வேண்டாம் விட்டு வரேன்ட்டு படம் ஏற வேண்டியதில்லை. திருப்பி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டால் ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு உட்காந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டில் போய் இறங்கினா போய் இறங்கி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போன சார் போய் ஜரூர் திருப்பி சண்டை போட்டாங்க. திருப்பி சண்டை போட்டு சண்டை பயங்கரமாக நடக்குது. திருப்பி ஒரு 10 நாள் பார்த்தேன். ஷூட்டிங்கில் அங்கேயே இருக்கீங்க ஆனால் எல்லாரும். ஆமாம். டேய் இனி சார் என்ன நடக்குன்னு தெரியல சார். அப்புறம் பார்த்தேன். மொத்தம் பேக்கப் பண்ணிட்டு வரணும். பேக்கப் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்தோடனே அவங்க ஒரு 5000 ரூபா, அப்போலாம் வந்து 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நான் பார்த்தேன் செய்ய வராதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சத்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் குருநாதர். அவர் சொல்கிறார், இது அவர் தெரிஞ்சிச்சு. சொல்லிட்டு தானே வந்தேன். இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த சத்மா ஸ்டார்ட் ஆகணுன்னா உடனே என்ன பண்ணேன், இந்த நான் என்ன பண்ணுறேன், அந்த அட்வான்ஸ் நம்ம அட்வான்ஸ் அதில் அப்புறம் யாராலும் மிச்ச பேரெல்லாம் விட்டுருவானுங்க. 10 நாள் இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. இவர் அவரோட ரவுடித்தனம் நாள் அந்த திருமால் ஒரு மாதிரி ரஃப்பாக பேசு, அது நமக்கு பிடிக்காது. அந்த காலத்தில் நான் அட்வான்ஸ் கொடுப்போம். சரி 5000 ரூபா பெரிய விஷயம் சார். இப்போ ஆமாம் ஆமாம். அப்புறம் இப்போ என்ன பண்ணோம், டக்குன்னு சாதி தெரிஞ்சு போச்சு. உடனே அவரே அட்வான்ஸ் கொடுத்துட்டார். கொடுத்து சத்மாவுக்கு 110,000 ரூபா போட்டு செக்கை போட்டு வீட்டில் கொடுத்து ஷூட்டிங் வந்து போயிட்டேன். எங்கள் சத்மா ஊட்டி போய்ட்டு ஊட்டி போய் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வரோம். இவங்களும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த படம். அது வேறு ஒரு கேமராமேன் நேரம் வச்சுருந்தேன். நான் போகலான்ட்டு வருவேன். அதுக்கப்புறம் சார் நான் படம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சுந்தரராஜன் என்ன பண்ணார், அந்த இதை வச்சுருந்தார். அப்படியே நான் படம் பண்ணல. அதில் ஆரம்பித்தேன் சார். ஒரு நல்ல அவர் எல்லா படமும் பண்ணேன் சார். அது ஒரு நல்ல பிகினிங் உங்கள் கேரியர்லன்னு சொல்லணும் இல்லையா? அது பெரிய இழப்பு. அதாவது நான் கேமராமேன் ஆக முடியுமான்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் தகவலாம் பண்ணிவிட்டு அப்போல்லாம் கேமராமேன் அவ்வளோ பெரிய விஷயங்கள் சார். ஒரு 5 கேமராமேன் தான் இருப்பாங்க. அவங்களாம் படம் பண்ணி இந்த மாதிரி இப்போல்லாம் பசங்களாம் வந்துடுறானுங்களே. இன்ஸ்டியூட்டை முடித்தோடனே அது அப்போல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு 5 கேமராமேன் இருப்பாங்க. அவங்க தான் படம் பண்ணுவாங்க. சின்ன அப்ரெண்டிஸ் நம்மளாம் வந்து ஒரு கணக்கிலே இருக்க மாட்டோம். கரெக்ட். அதுக்கப்புறம் அந்த நான் பாடும் பாடல் வந்து சார் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லைனாக படம் வந்துச்சு. பாண்டியன்றவங்க பேரை மாற்றினது கோவை தம்பி தான். ஆமாம். அப்போ தான் கணேச பாண்டியன். ஆமாம், கணேச பாண்டியன் இருந்தார். அப்புறம் சிஎஸ் பாண்டியன் ஒரு கேமராமேன் இருந்தார். அப்புறம் அந்த படத்தில் நடிகரும் பாண்டியன். ஆமாம். அதில் அது ஒரு கேரக்டர் பாண்டியன் பண்ணியிருந்தார். அப்போ சொல்ல
அப்போ பாலானந்தம் வித்யாசாகர் ஐயா நல்லா இருக்கனாரு. இல்லை சார். அப்போ அண்ணா என்ன பண்ணார், இல்லை வைக்கிற இது அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ கேட்டு தலைவர் கேட்டுன்னு சொல்கிறாருப்பா, அது எனக்கு தெரியல. அது என்னென்ன ராஜராஜன் அவரே வச்சுக்கார், அவரே போட்டு டைட்டில் போட்டாங்க. சூப்பர். சரி என்ன பண்ணுறாங்க, கம்பீரமான பேர் ஆக்சுவலா ராஜராஜன். அதுக்கு பெரிய சண்டை சார். அதுக்கு ஒரு இன்னொரு ராஜராஜன் ஒரு கேமராமேன் இருந்தார். அவர் எப்படி நீ ஒரு ராஜராஜன் நான் என்ன சொன்னேன், ஐயோ என்ன இந்த படம் இந்த முரசொலி அவங்க ஒரு சினிமா பத்திரிக்கை இருந்தாங்க வண்ணத்திரை. ஆமாம், முரசொலி ஆஃபீஸில் நான் அப்புறம் அவருடைய ஒரே உரை 2 கட்சியானாங்க. அதான் போயிட்டு நான் நேரம் போனேன் ஆஃபீஸ்க்கு. சார் நான் வந்து கட்சிக்காரர் சார், எங்கள் மாமா வந்து கவுன்சிலர் அந்த ஏரியாவில். நீங்கள் எப்படி சார் கட்சிக்காரனே எப்படி போடுறீங்களா அப்படியே கேட்டேன். 2 ஒரே ஒரே 2 கட்சியானு என்ன இப்படிலாம் எழுதுறீங்க, நான் ஏதோ எனக்கு தோணும் ஏதோ வச்சாக்க நான் பேர் வச்சுட்டு ஓடிடுச்சு. இப்போ திடீர்னு அடுத்த படத்துக்கு நான் மாற்ற முடியாது சார், 4 படம் ராஜராஜன் போட்டாச்சு. கரெக்ட். அவர் பேசி அப்புறம் அவர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவரும் அந்த காரணம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். சரி அப்படி போய் சார் ஏதாவது ஒரு காலம் ஒரு சில ஓடி தள்ளி விட்டு நான் பாடும் பாடல் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? என்ன சார் இப்போ டைமே தெரியாது சார். காலையில் 5 மணிக்கு போயிடுவோம் சார், 5:30 போய்ட்டு அந்த எனக்கு வந்து அந்த மார்னிங் எனக்கு வாத்தியார் கூட இருந்தது சார். அவர் என்ன பண்ணுவார்னா காலையில் 5 மணிக்கு லொக்கேஷன் இருப்பார். 5:30க்கு இருந்துருவார் சார் லொக்கேஷன். அந்த அந்த இது வர்றது அந்த அவர் கூடயே இருந்தது நமக்கு அந்த புத்தி வந்துடுச்சு. அப்படி நானும் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை எடுப்பேன் போய்ட்டு முன்னாடி இந்த 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 ட்ராப்ஸு அப்போல்லாம் புதுசாக இருந்தது ஜனங்களுக்கு. அப்போ யாரும் காட்டல. இப்போ சிப்புன்றதுனால தான் எடுத்து வராங்க. அப்போல்லாம் ஃபிலிமில் எடுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஃபுல் டிபேட் வந்து இவர் யார் சுந்தரராஜன். நான் என்ன எடுத்தாலும் தாங்க மாட்டேன். திடீர்னு வந்து எவ்வளோ எக்ஸ்போஷன் காலையில் 400 அடி போயிடுச்சுன்னு சுற்றுவாங்க பயங்கரமாக. ஆனால் அது சுந்தரராஜன் ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏன் இது வேலையாக போது ஐயோ இதை பார்த்தா எப்படி ஆகணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது. என்ன இடத்துல பேசாமல் இருப்பார் சார். அவ்வளோவும் போடுவார் சார் படத்தில். இப்போ காலையில் போகிறோம் ஒரு சன்ரைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், மார்னிங் க்ளவுட்ஸ் ஒரு மாதிரி ஆகணும், அதை ஒரு மட்டாகி போயிடுப்போம். அதே மாதிரி ஒன்று பள்ளி துளி இப்படி எடுத்துகிட்டு உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வரும். அது கரெக்டாக இந்த லைட்டு அப்போ சிவகுமார் சார் கரெக்டாக ஒரு அந்த பாடும் வானம்பாடின்னு ஒரு சாங் இருக்கு வச்சுங்களேன். அந்த டைம் அந்த பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 6:30 5 அந்த லைட் வரும் வச்சுங்களேன். அந்த அப்போ எடுப்போம் கரெக்டாக அந்த கிளார் கட் பண்ண கூட முடியாது. அப்படி ஒரு ஃபிலிம் இல்லை பயங்கர பிக்கப் பண்ணோம். அப்படி அது ஒன்று ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சான்னு நாங்களே யோசனை பண்ணுவோம். என்ன நாங்களே மிஷின் மாதிரி இருப்போம் சார். வேலை சாப்பாடு அதெல்லாம் தெரியாது. சாப்பாடு அந்த ஒரு ஆர்வம் இப்படி ஒரு அந்த படம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த படங்கள் அவர் கொடுத்துட்ருந்தாங்க. ராஜராஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான நடிகர்னா விஜயகாந்த். ஆமாம். எப்போ முதலாக விஜயகாந்தை சந்திச்சிங்க? விஜயகாந்தில் எனக்கு அப்போ வந்து கதை கூட கேட்க மாட்டேன் டைரக்டர்கிட்ட. நானும் எங்கள் டைரக்டர் பேசிக்க மாட்டேன் சார். பேசிக்க மாட்டேன் சார். இங்கே ஒரு ஃப்ரேம் பிடியா அப்படின்ட்டு எப்படி போய் திரும்ப ஒரு ஃப்ரேம் பிடின்னு தான் சொல்லுவார். எப்படி ஃப்ரேம் பிடி? ஃப்ரேம் பிடியா. அதாவது அவருக்கு வந்து நான் வந்து அந்த லைட்டை கிளிட்டரிங் அந்த க்ரீன்ஸ் அது அந்த மாதிரி வாத்தியார் அதே மாதிரி அதை பார்த்துட்டு அதை வச்சுட்டோம்னா வந்து அதை பார்ப்பார். பார்த்துட்டு அப்படின்னு சார் அதுக்கு சீன் எடுப்பார் சார் வைக்கிற ஃப்ரேமுக்கு. அதை வச்சுட்டு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா பேசுவேன். இன்னமும் என்ன பண்ணுவேன் கையை காட்டுவாங்கன்னா அது டைலாக் போட்டுருவாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனுஷன். எனக்கு அவருக்கு அப்படின்னா 2 பேரும் இது வரைக்கும் சம்பளத்தை பற்றியோ பர்சனல் மேட்டரை பற்றியோ இல்லை அன்பாக பேசிக்கலாம் மாதிரி எல்லாம் போனோமா என்ன முடிஞ்சுட்டா அவருக்கு நான் பேசணும் நான் ரூமில் இருப்பேன். அதுக்கப்புறம் கதை ஐயோ எங்கே கூப்பிடு நான் இல்லை அவர் மேலே அவங்க இனிமேல் போகாதீங்க அவங்ககிட்ட நாய் மேலே பண்ணுவார். இப்படி ஒரு சார் இப்படி ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அவனை பேசினே இருப்பான் சார். இங்கே ஒரு க்ளோஸ் தண்ணி எடுத்து உங்கள் வீட்டுக்கு போயா அப்படின்னு க்ளோஸ் ஆனால் நீ எடுத்துக்கோ எனக்கு வேணாம் என் க்ளோஸ் அப்போங்க வேணாண்ணா திரும்பிங்க கூடி வெட்டிக்கிட்டு சொல்லுங்க. இப்படி சார் சண்டை போட்டு ஒரு ஷாட்டில் எடுப்பார் ட்ராலி போட்டுருப்பேன். என்ன பண்ணுறாங்க நான் ஏதோ ஒரு மூமெண்ட்டுக்கு ட்ராலி போட்டாக்க என்ன பண்ணுறாங்க டைம் ஆகுதியா வாயா இல்லை சார் இல்லைங்க சார் போட்டு முடிச்சு அது மாதிரி ஏறி உட்காந்துங்க சார்
அந்த நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துக்குவோம். அதாச்சும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் செகண்ட் ஸ்டார்ட் அதுலேயே ட்ராலி போடுறது, அதுலேயே இப்படி பண்ணி தனித்தனி முடிச்சு போட்டு சீன் முடிச்சு நல்லா சார் எடுத்துக்கோ உங்கள் வீட்டுக்கு எனக்கு என் படத்துக்கு வேணையா உன் படத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சரி போங்க நான் என்ன பண்ணுறது சார் கொஞ்சம் அப்புறம் கோவப்படுவேன். சரி ஐடியா இப்படி ஒரு பெக்குலியர் ரிலேஷன் நல்ல ஸ்டோரிகளும் பயங்கர நாலேஜ் உள்ளவர். சில விஷயங்கள் வந்து நம்ம சொன்ன அதான் சார் டைரக்டர் செட் ஆகுது. அதான் சார் அது ஒரு என்ன தான் என்ன இது வரைக்கும் தப்பாக பேச மாட்டார். அத்தனை படங்கள் அவரோட நீங்கள் வேலை செய்ய முடியாது. எவ்வளோ படங்கள் அவரோட எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய சுந்தரராயன் டைரக்ட் பண்ண எல்லா படமும் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க. ஒரே டைரக்டர் கூட. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தை எப்போ கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு? அறிமுகம் யார் சார் நீங்கள் பேசுனதுன்னு அறிமுகம்ல யார் நடிகர் யாருன்னு தெரியுது எங்களுக்கு. போகிற ஷூட்டிங் வந்தீங்க 6 மணியில் கூப்பிட்றாங்க வேலை கூப்பியா கேமரா இருக்காங்க இல்லை சார் வேலை பார்த்து அவனுக்கு வேலை வேலை நிறைய உடம்பு புதுசு வீட்டுவாங்க அப்படி வேலை பார்த்து டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் பண்ணால் முதல்ல ஓடி வந்துடும். சரி கதை வந்துடும் வந்ததுன்னா யார் ஹீரோ என்ன கதை எதை ஒன்றுமே தெரியாது. லைட் லிஸ்ட் கொடுங்க சார் கேட்பாரு. எதை வச்சுங்க லைட் லிஸ்ட் கொடுப்பீங்க? ஒரு ஜென்ரேட்டர் ஃபுல்லாக லோடு 4 மினி ப்ரூட்டு 2 6 கில்வின்னு அப்புறம் ஜூனியரு ஒரு 6 ஜிபி 8 ஜூனியர் ஒரு லிஸ்ட் ஒரு கரெக்டாக ஒரு டைப் பண்ணாமல் ஒன்று இருக்குது சார். கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா ஒரு 60,000 பில் வரும். அவ்வளோதான். எவ்வளோ? 60,000. ஆமாம் அந்த காலத்தில் ஒரு 60,000 இப்போ அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா லைட்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஜென்ரேட்டர் அது கொடுக்க மாட்டாங்க எங்கள்கிட்ட. எழுதி கொடுத்துட்டோம்னா அதோட சரியாக வந்துடும். அதை வந்துடும் நம்ம வந்துடும். இந்த ஃபோட்டோ ஃப்ளட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம். போய் இறங்கிடுவோம் சார். இறங்கிட்டோடனே அப்போ அதை இவங்க வராங்க அவங்க வராங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் கேமராமேன் மட்டும் நீங்கள். ஆமாம் சார். அது ஒரு காலகட்டத்தில் அதான் சார். அது வந்து இப்போ போனாலும் அந்த கம்பெனியில் எப்படிங்களே மெசான கூப்பியான்னு அவ்வளோதான். கூப்பியாதால இப்படி அதுக்காக நான் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகம் சார். இப்ராஹிம் ராவுத்தருக்கும் விஜயகாந்துக்குமான நட்பை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் நீங்கள். எப்படிப்பட்ட நட்பாக இருந்தது? அதான் சார் ஒரு நான் ஒன்று இப்போ அதான் சார் நீங்கள் பேசுவீங்க சார் அதான் சார் அது அதுதானே சார் அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வேறு யார் பேசினாலும் நான் என்ன பண்ணுவேன் என்ன சார் ரைட். விஜயசந்தர் சாரோட நீங்கள் ஒரு படத்தில் பணியாற்றிருக்கீங்க. அப்போ விஜயெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவங்க? இல்லை படமே பண்ணேன் சார் அவருக்கு. விஜய் சாருக்கு இது படம் செந்தூர பாண்டி. ஆமாம். அந்த படம் வந்து என் அசிஸ்டன்ட் தான் கேமராமேன். எப்போ விஜயகாந்த் என்ன பண்ணுவார் என் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் ஒரு படம் கொடுப்பாரு. ஆடாடா. ஆமாம் சார். அதான் சார் ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.